வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஸ்ரீலங்கா vs நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அட் கலே நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஸ்ரீலங்கா 63 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ங்க. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, WTC டேபிள்ல வந்து இந்தியா ஆஸ்திரேலியாக்கு அப்புறம் நம்பர் 3ல நியூசிலாந்து இருக்காங்க அண்ட் நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கான்னு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வகையில ஸ்ரீலங்காக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விக்டரி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க போற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த 2வது டெஸ்ட் மேட்சும் வின் பண்ணாங்கன்னா நிஜமாவே வந்து they will be too close, அதாவது அந்த 3rd பொசிஷனுக்கு வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து பயங்கரமா பேசப்படுது. பிகாஸ் இட்ஸ் crucial-ஆன ஒரு சீரிஸ் WTC பாயிண்ட்ஸ் டேபிள் பாயிண்ட் ஆஃப் வியூலையும். அண்ட் ஸ்ரீலங்கா வில் பி வெரி ஹாப்பி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொஞ்சம் அவங்களோட கிரிக்கெட் வந்து டவுன்வர்ட்ஸ்ல இருந்து அப்வர்ட்ஸ் போயிட்டு இருக்கு. எப்போ இந்தியாவோட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டே சீரிஸ் வின் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுக்கப்புறத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல போயிட்டு ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் தோத்தாலும் அதுல நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 3rd டெஸ்ட் வின் பண்ணாங்க ஓவர்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹோம்ல நியூசிலாண்டையும் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் குட் சைன்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த டெஸ்ட் மேட்ச்ல அவங்களும் நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. ஃபைட் கொடுக்கலன்னு கண்டிப்பா நம்ம சொல்லவே கூடாது. கண்டிப்பா ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி 2 டீமோட ஸ்பின்னர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய ஒரு டிஃபரன்ஸ் இருந்தது. ஏன்னா இங்க வந்து ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பிரபாத் ஜெயசூர்யா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டார் லீட் ஸ்பின்னர். அங்கேயும் லீட் ஸ்பின்னர் அஜாஸ் பட்டேல் நல்லா போட்டார். பட் பேக்கப்புக்கு யாருமே சரியா ஹெல்ப் பண்ணல. லைக் சாண்ட்னர் ஹேர் அ வெரி ஆர்டினரி கேம். பெருசா ஒண்ணுமே போடல, எஃபெக்டிவாவே இல்லைன்னு சொல்ல முடியும். அண்ட் கிளென் பிலிப்ஸ் அவர் வந்து மோஸ்ட்லி ஒரு பேட்டிங் கம் ஆல்ரவுண்டர், ஓகேங்களா. சோ அவரோட ஆஃப் ஸ்பின் வந்து நீங்க நிறைய ஓவர்ஸ் கொடுக்க முடியாது, ஓரளவுக்கு நீங்க கொடுக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவும் அந்த அளவுக்கு பெருசா எஃபெக்டிவா இல்ல, பெருசா ஓவர்ஸும் கொடுக்கல. சோ அஜாஸ் பட்டேலுக்கு ஒரு கரெக்டான பார்ட்னர் வந்து அமையல. வேற இங்க வந்து பிரபாத் ஜெயசூர்யாக்கு ரமேஷ் மெண்டிஸ் ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. தனஞ்சய டி சில்வா வந்து நல்லா டீசெண்டா போட்டு விக்கெட்ஸ் எடுத்தாரு. சோ பேக்கப் இருந்துச்சு பிரபாத் ஜெயசூர்யா கூட. சோ அதனால அந்த ஸ்பின் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸ் நான் கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ அந்த வகையில எனிவே வி ஹேவ் டு அப்ரிஷியேட் ஸ்ரீலங்கா. ஏன்னா எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலுமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. ஃபீல்டிங்ல இருந்து சரி, பேட்டிங் பவுலிங் எல்லாமே கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா பண்ணாங்க. நியூசிலாந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணாங்க. கொஞ்சம் அவங்க பிளேயிங் லெவல்ல மேபி சாண்ட்னருக்கு பதிலாக நெக்ஸ்ட் மேட்ச்ல தே கேன் பிரிங் மைக்கேல் பிரேஸ்வெல். ஏன்னா ஏகப்பட்ட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், அஜாஸ் பட்டேல் இருக்காரு, சாண்ட்னர் இருக்காரு, திருப்பி ரச்சின் ரவீந்திரா இருக்காரு. 3 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வச்சிருக்கிறது வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்சு சாண்ட்னருக்கு பதிலாக தே கேன் கோ ஃபார் மைக்கேல் பிரேஸ்வெல். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் இஸ் அ ஃபார் பெட்டர் ஆஃப் ஸ்பின்னர் தேன் கிளென் பிலிப்ஸ். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா மைக்கேல் பிரேஸ்வெல் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வந்து நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர், பிளஸ் அவரோட பேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஃபார் பெட்டர் தேன் சாண்ட்னர் நான் கண்டிப்பா சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? சோ அந்த சேஞ்சஸ் பண்றாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் டே 4 வந்து பாத்தீங்கன்னா செம த்ரில்லிங்கா முடிஞ்சுது. சோ இன்னைக்கு டே 5 வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 67 ரன்ஸ் டு வின். அண்ட் கையில வந்து 2 விக்கெட் தான் இருந்தது. ரச்சின் ரவீந்திரா 92 நாட் அவுட்ல இருந்தாரு. அவர் மேல நிறைய ஹோப்ஸ் இருந்துச்சு. அதனால நேத்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைவ் சொல்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரச்சின் ரவீந்திரா இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருன்னா செம்மையா இருக்கும்ன்ற மாதிரி. பட் எனக்கு ஆல்வேஸ் ஐ ஹேட் அ ஃபீல் இந்த கலே விக்கெட்ல 5th டேல 67 ரன்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டூ மச். ஏன்னா 2 விக்கெட் தான் கையில இருக்கு. இன்னொரு சைட்ல டெய்லேண்டர் பேட்ஸ்மேன் ஆடிட்டு இருக்காங்க. பட் ரச்சின் ரவீந்திராவே அவுட் ஆயிட்டாருன்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க டே 5ல. ஸோ கிரெடிட் டு தெம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ ஓவரால் ரிவ்யூ நம்ம வந்தோம்னு பாத்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. 2 டீமுக்குமே இருக்கு. பட் ஸ்ரீலங்காக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு அவங்க வின் பண்ணதுனால. ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, விச் இஸ் அ குட் திங். ஆக்சுவலி நல்ல ஒரு அட்வான்டேஜான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அமைஞ்சது ஸ்ரீலங்காக்கு. ஏன்னா டாஸ் வாஸ் சோ குரூஷியல். கலையிலாம் நீங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 50% அட்வான்டேஜ் உங்களுக்கு வந்துடும் ஸ்டார்டிங்லேயே. அண்ட் 305 அடிச்சாங்க ஸ்ரீலங்கா. ஸோ குட் இன்னிங்ஸ் ஃப்ரம் கமிந்து மெண்டிஸ், ஃபென்டாஸ்டிக் 100ங்க. அதாவது அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்றாரு. 7 மேட்ச்லேயே கிட்டத்தட்ட 400 அடிச்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைண்ட் ஆக்சுவலி கமிந்து மெண்டிஸ். லைக் எப்படி நிசாங்கா மாதிரியோ. ஸோ ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா they should feel so lucky. ஒரு 2 யங் பிளேயர்ஸ் நிசாங்கா அண்ட் கமிந்து மெண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிடைச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ண போறாங்கன்றது பார்க்கலாம். பட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங். அதுல ஸ்பெஷலா கமிந்து மெண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட சேர்ந்து குஷல் மெண்டிஸ் நம்பர் 6ல வந்தாரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு அவரு ஒரு 50 போட்டாரு. ஸோ இதனாலதான் அவங்களால 305 அடிக்க முடிஞ்சது. நியூசிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வில்லியம் ஓர்கிங்க வாய்ப்பே கிடையாதுங்க. சூப்பரா போடுறாரு 5 விக்கெட். அதாவது கலேல வந்து ஜென்ரலா ஸ்பின்னர்ஸ்க்கு தான் வந்து அசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும், ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எல்லாம் பெருசா இருக்காது. ஆனா நியூ பால் அந்த அளவுக்கு சூப்பரா போட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நியூசிலாந்துக்கு எடுத்துக்கிட்டா டெஃபினட்டா வந்து வில்லியம் ஓர்கி தான் கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். சூப்பரா போட்டு 5 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ கிரெடிட் டு ஹிம். ஒரு பக்கம் அஜாஸ் பட்டேல், கிளென் பிலிப்ஸ் 2 பேருமே 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சாண்ட்னர் விக்கெட்டே எடுக்கல, ரொம்ப ஆர்டினரியா போட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அண்ட் நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு ஃபைட் பேக் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 340 ரன்ஸ் 35 ரன்ஸ் க்ரூஷியல் லீட் எடுத்தாங்க. நல்ல கான்ட்ரிபியூஷன்ஸ். லாத்தம் ஒரு 70 அடிச்சாரு, வில்லியம்சன் ஒரு 50 போட்டாரு. அண்ட் டேரல் மிச்சல் ஒரு இம்ப்ரெசிவான ஒரு 50ங்க, செம்ம நாக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கிளென் பிலிப்ஸ் ஒரு குயிக் 49. இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு 340 ரீச் பண்ண முடிஞ்சது. 35 ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஹேண்டி இந்த மாதிரி ஒரு விக்கெட்ல. ஆனா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடுனாங்க. 309 ரன்ஸ். இங்கதான் ஒரு
விஷயம் ஆக்சுவலி நியூசிலாந்து கோட்டை விட்டாங்க. ஏன்னா அவங்க போலிங் கொஞ்சம் பெட்டரா போட்டுருக்கணுங்க. ஏன்னா அஜஸ் பட்டேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்ஸ் தான் எடுத்தாரு, கொஞ்சம் சுமாரா போட்டாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வில்லியம் கேவும் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல சூப்பரா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. அன்பார்ச்சுனேட்லி ஒன்ஸ் அகேன் மிச்சல் சாண்டர் வாஸ் நாட் தட் மச் எஃபெக்டிவ். கிளென் பிலிப்ஸும் பெருசா எஃபெக்டிவா இல்ல. ரச்சின் ரவீந்திராக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பால் பெருசா திரும்பல. ஏன்னா இப்படி ஒரு திருப்புலியில என்ன உங்களுக்கு திரும்ப முடியலன்ற மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பாத்தீங்கன்னா அஜாஸ் பட்டேல் அண்ட் வில்லியம் தவிர மற்ற எல்லா போலர்ஸுமே ரொம்ப பிளாட்டா தெரிஞ்சாங்க. அதனாலதான் 309 ஆக்சுவலா ஸ்ரீலங்கனால அடிக்க முடிஞ்சது. ஒரு வழியா திமுத் கருணாரத்னே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நாக் விளாண்டாரு, 88 ரன்ஸ். சோ குரூஷுவல். ஏன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தாரு. பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, டீம் பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, அந்த ஒரு நாக் கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போகுது. சண்டிமல் ஷோட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் காட் இஸ் ஒரு 50 அடிச்சாரு, 60 ரன் சம்திங். மேத்யூஸும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு 50 போட்டாரு. தனஞ்செடி செல்வம் சூப்பரா ஒரு நாக் விளாண்டாரு. சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு 309 அடிக்க முடிஞ்சது. ஸோ டார்கெட்டும் 274 செட் பண்ண முடிஞ்சது. அண்ட் நான் ஏற்கனவே நியூசிலாந்து சொன்ன மாதிரி அஜாஸ் பட்டேல் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வில்லியம் ரோட்கியும் போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ 274 என்னைக்குமே ஒரு ட்ரிக்கியான ஸ்கோரா தான் வந்து அமைய போகுதுங்க. நீங்க டே என்ன சொல்றது 4 and 5 வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கலே மாதிரி ஒரு விக்கெட்ல நீங்க அங்க போய் விளையாடுறீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியலி டிஃபிகல்ட். சப்பாண்டினேட்லேயே வந்து பாத்தீங்கன்னா 220க்கு மேல டார்கெட் போய் 200 மேல டார்கெட் போயிட்டாலே ஃபோர்த் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் மாறும். ஏன்னா பால் திரும்ப ஆரம்பிக்கும். அந்த பர்டிகுலர் சப்கான்டினென்ட் டீம் கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் ஸ்ரீலங்கா கிட்டயும் இருந்தது. அண்ட் பிரபா ஜெயசூர்யா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேணா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரன் கொடுத்துருக்கலாம், அப்புறம் கம்பேக் ஆகி ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பியூட்டிஃபுல்லா போட்டு 5 விக்கெட்ஸ், ஓவரால் 9 விக்கெட்ஸ், ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அட் த சேம் டைம் ரமேஷ் மெண்டிஸும் டீசெண்டா போட்டாரு. அண்ட் கேப்டன் தனஞ்செடி செல்வா 2 இன்னிங்ஸ்லயும் வந்து குரூஷலான 2 விக்கெட்ஸ் வந்து எடுத்தாருன்னு சொல்ல முடியும். ஒரு கம்பைன் டீம் எஃபர்ட். அவங்க ஃபாஸ்ட் பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா அசிதா பெர்னாண்டோ அவ்வளோ வந்து மொக்கையா போடல, டீசெண்டா போட்டாரு. ஏன்னா இந்த பிச்சை வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி ஸ்பின்னர்ஸ்க்கு தான் அசிஸ்ட் பண்ண போகுது. ஸோ அசிதா பெர்னாண்டோல என்ன பண்ண முடியுமோ அதை வந்து அவர் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் வி ஹேவ் டு கிவ் ஹியூஜ் கிரெடிட் டு ஸ்பின்னர்ஸ், ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸ். அட் சேம் டைம் நியூசிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுத்தாங்க. லாத்தமா இருக்கட்டும், வில்லியம்சனா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாங்க. ஒன்லி ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் நாக் 92 அடிச்சாரு. நான் சொன்ன மாதிரி அந்த டே 5ல இன்னைக்கு வந்து அவர் மேலதான் அதிகமா நம்பிக்கை இருந்தது. நின்று அடிப்பாரான்னு. ஒரு செஞ்சுரி அட்லீஸ்ட் போட்டிருக்கலாம் அட்லீஸ்ட் சச்சின் ரவீந்திரா. ஏன்னா சச் அ ஃபேண்டாஸ்டிக் இன்னிங்ஸ் இன் டர்னிங் பால். புரியுதா உங்களுக்கு? இந்த டர்னிங் விக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் 92 அடிச்சிருக்காருன்னா நிஜமாவே தட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் அ லாட். ஏன்னா செகண்ட் மேட்சும் கலையில தான் நடக்க போகுது. இந்தியாவுக்கு வேற டிராவல் பண்ண போறாங்க. ஸோ ரச்சின் ரவீந்திரா being a spin all-rounder is going to play a huge role in the upcoming Indian series also. So first அவருக்கு ஒரு கிரெடிட்டை கொடுத்துடணும். அவரை தவிர மற்ற எந்த பேட்ஸ்மேனும் அவரோட பெருசா நின்று ஒரு பார்ட்னர்ஷிப் போடல. அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ட் குட் எஃபர்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் ஸ்ரீலங்கா ஆஸ் வெல் அஸ் ஃபார் நியூசிலாந்து. ஹோப்ஃபுல்லி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே த்ரில்லிங்கா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் நியூசிலாந்து திருப்பி ஒரு கம்பேக் ஆக சான்சஸ் நிறைய இருக்கு. அவங்க பிரேஸ்வெல் உள்ள கொண்டு வந்தாங்கன்னா டீம் கொஞ்சம் பேலன்ஸ்டா தெரியும். அவங்க பேட்டிங் ஆர்டரும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அண்ட் போலிங்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி இருக்கும்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்ரீலங்கா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா they can go with the same team and they can dominateன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட கருத்து என்னதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். until then, bye.